அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ பத்தி நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓபன் பண்றாங்க, எப்போ க்ளோஸ் பண்றாங்க, அலாட்மெண்ட் டேட், லிஸ்டிங் டேட், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, கேபிஐ எப்படி இருக்கு, இது எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு பார்க்க போறோம். இதனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் 40% மேல இருக்கு அப்படின்றத மாதிரி சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து செக் பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோமோ அவாய்ட் பண்ண போகிறோமான்ற டிசிஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்கலாம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிஃப்டி ஜோன், யாரெல்லாம் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்ம சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலோட கண்டென்ட் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது HIL ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 1995 இவங்க வந்துட்டு இன்கார்பரேட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான வந்து என்னன்னா ஒரு பிஸ்னஸ். ஸோ டோல்வே கலெக்ஷன், இபிசி, ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ டோல்வே டெவலப்மெண்ட், டோல்கேட்ல வந்து நம்ம கலெக்ஷன்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த விதமான பிஸ்னஸ் அப்படின்ற சொல்றாங்க. ஸோ இபிசினா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த டோல்வே கலெக்ஷனில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, இபிசியில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, அண்ட் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்டில் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். The company specialized in the construction and maintenance. ஓகேங்களா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ், ஹைவே, பிரிட்ஜ் அண்ட் ரெசிடென்ட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இவங்க இம்பார்ட்டன்ட் எடுத்துகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட் நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா 3 பிஸ்னஸ் செக்மெண்ட் இருக்குது. ஸோ டோல்வே கலெக்ஷன் பிஸ்னஸ் செக்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹைவே ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு டோல்வே கலெக்ஷன். ஸோ டோல் பூத் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணிவிட்டு டோல்கேட் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து என்னென்னா டோல்வே கனெக்ஷன் அந்த ரோடுக்கு தேவையான ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துக்குவாங்க அந்த டோல்கேட்டோடைய இது வந்துட்டு. ஸோ அதை எடுத்துகிட்டு அது மூலயமா இவங்க என்ன பண்ணுறது, கலெக்ஷன் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜரான பிஸ்னஸ். ஸோ இந்த கம்பெனியோட ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே யூஸிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜி மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டோல்வே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேஜராக பார்க்கும்போது இந்தியாவில் வந்துட்டுன்னா கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்டில் இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் 1 யூனியன் டெரிட்டரி இதுலேயும் வந்துட்டு இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இபிசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். ஸோ இபிசினா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு போடுறது, பெரிய பிரிட்ஜ் கட்டுறது, டேங்க், இரிகேஷன் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சிவில் பில்டிங்ஸ். ஸோ இது எல்லாமே இவங்களுடைய மேஜரான ஒர்க் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கே தெரியும், ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு ரோடு போட போகிறாங்க, பெருசாக பண்ண போகிறாங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து என்னென்னா எல்லா ஃபீச்சர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோட் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு வந்து என்னென்னா கோட் பண்ண சொல்லுவாங்க, மற்ற நிறைய கம்பெனிஸை கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து குவாலிட்டியாகவும் அண்ட் ப்ரைஸ்லெஸ் கொஞ்சம் கம்மியாகவும் யார் வந்து பெட்டராக பண்ணி தருவாங்களோ ஸோ அந்த கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணால் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரோட்ஸ், பிரிட்ஜஸ் இது எல்லாமே பண்ணுறது தான் இந்த கம்பெனியோடைய மேஜரான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 31, 2024 படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 63 இபிசி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 20 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இவங்க எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் வந்து பார்க்கும்போது இண்டோர், ராட்லம் அண்ட் கந்த்வா இந்த மத்திய பிரதேசத்தில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுடைய ஒர்க் வந்து இப்போ ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்னென்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ரியல் எஸ்டேட் அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் ரிலேட்டடாக சில அதுவுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சில வந்திருக்கும். அப்புறம் இபிசி பெரிய பிரிட்ஜஸ், ரோட்ஸ் அதுவுமே அவங்களுக்கு தெரியும். ஸோ ரியல் எஸ்டேட் ஒரு காமனான வேர்ட், நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்டல் ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து அவங்க வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பீப்புள்கிட்ட வந்து என்ன பண்ணுறது, ஒரு நல்ல ப்ரைஸில் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. ஒரு பூமி இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னும் போது அந்த இடத்துல வந்து
என்ன பண்ணுவாங்க, நல்ல ப்ரைஸுக்கு செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுறது தான் அவங்களுடைய பெரிய வேலையாக இருக்கும் அது வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ அதுவும் இல்லாமல் கேட்டட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் ஓவர் டைமும் பண்ணுவாங்க. ஸோ கேட்டட் கம்யூனிட்டிஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளேஸ் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே வீடு கட்டிடுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க வீடு கட்டுவாங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வீடு கட்ட வச்சுட்டு ஃபுல்லாக கேட்டட்னா என்னென்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து மதர் சவர் வச்சு ஃபுல்லாக கேட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு நகர் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர்ஷனில் பார்க்கும்போது வெரி ஸ்மாலஸ்ட் போர்ஷன் தான் அப்படின்றது சொல்கிறாங்க ரியல் எஸ்டேட். பட் இதுவே நீங்கள் பிரிட்ஜு, ரோடு போடுறது, பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் டோல்கேட் கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஃபோர்ஸ்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 31, 2024 ஸ்டேட்டஸ் படி இவங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 398 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இவங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க வந்துட்டு. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஐபிஓ ரிலேட்டடாக வந்துட்டு போவோம் நம்ம. ஸோ ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து ₹5 பர் ஷேர் வந்து கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ₹65 ₹70 பர் ஷேருக்கு வராங்க. ஒரு லாட் சைஸுக்கு 211 ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஓவில் நமக்கு தெரியும் லாட் சைஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து அலோகேட் வந்து பண்ண முடியும். ஸோ 211 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சேல்ஸ் டைப்புன்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் இஷ்யூவும் வராங்க, ஆஃபர் ஃபார் சேலும் வந்துட்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஃப்ரெஷ் இஷ்யூனா என்ன, ஆஃபர் ஃபார் சேல்னா நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 130 கோடி தான். ஆக்சுவலாக நம்ம ஐபிஓன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 130 கோடி 200 கோடி கொஞ்சம் காம்படிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஏன்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக காம்படிஷன் வந்து ஹையாகவே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம கிரே மார்க்கெட் பிரீமியம் நம்ம செக் பண்ண போகிறோம், பார்ப்போம் நம்ம. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூவாக பார்க்கும்போது 97 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 32 கோடியும் வந்துட்டு கொடுக்குறாங்க. பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சிலையும் வந்துட்டு வராங்க. அடுத்தா பார்க்கும்போது எப்போ ஓப்பன் பண்ணுறோம் எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த மறுநாள் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்னைக்கு அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் டே ஆன ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு நம்ம அலாட்மெண்ட் நடந்திருந்தால் நமக்கு ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதியும், நடக்கலை அப்படின்னா ரீஃபண்ட் வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க ஆகஸ்ட் 11. லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்னைக்கு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் டே மட்டும் உங்களுக்கு வந்து லிஸ்டிங் வந்து நடந்துரும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு 9 o'clock வந்துட்டு எப்பயும் போல வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ யூபிஐ மேண்டேட் இதை நான் ஏன் நிறைய வீடியோ சொல்லிட்டு இருக்கேன்னா நிறைய டைம் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க. ஈவன் தோ நானுமே 1 or 2 times மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐபிஓ க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு ஒஸ்ட் கேஸில் 5 மணிக்குள்ள மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் யூபிஐயில் வந்துட்டு மேண்டேட் அக்னாலஜ் வந்து பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரி வந்து என்னால் எத்தனை லாட் வந்து அப்ளை பண்ண முடியும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு பார்க்கும்போது லாட் சைஸில் தான் நம்மளால் வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ண முடியும். அந்த லாட் சைஸில் ரீட்டைல் கேட்டகரிக்கு 1லேருந்து 13 லாட் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஒரு லாட்டுக்கு ₹14,770 வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி வந்துட்டு 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட் வரைக்கும் இவங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் எந்த ரீட்டைல் கேட்டகரி பண்ணுறீங்களா, இல்லை ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் பண்ணுறீங்களா, இல்லை பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் பண்ணுறீங்களா அப்படின்றத ஜஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ரீட்டைல் கேட்டகரியில் நான் பண்ண போகிறேன். ரீட்டைல் கேட்டகரிக்கு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் கேட்டகரிக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட மெயின் போர்டு ஐபிஓ நான் வந்து பார்க்குறேன். இதில் வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 35% தான் கொடுப்பாங்க. ஒரு சில ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா 10%, 15% கொடுப்பாங்க. பட் இந்த கம்பெனி ரீட்டைல் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா சைஸும் கம்மி, திருப்பியும் 30%, 35%, 20%, 10% கொடுத்தாங்கன்னா திருப்பி காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும். ஸோ 40% போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மாதிரி நினைக்கிறேன். ஸோ QABக்கு வந்துட்டு 30%, NIAக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30% இவங்க கொடுக்குறாங்க. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது ROE, ROCE, டெப்ட் பை ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ROE 19%, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 16%, டெப்ட் பை ஈக்விட்டி 0.61. ஆக்சுவலாக டெப்ட் பை ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஓகேவான ஒரு டெப்ட் தான் வந்து வச்சுருக்காங்க, மேனேஜ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.61 நல்லாயிருக்கு, ROEயும் நல்லாயிருக்கு, ROCயும் நல்லாயிருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 19%, குட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 4.44% தான் இருக்குது. எபிடா மார்ஜின் 6% இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3 times தான் அவங்க வந்துட்டு வராங்க, கிட்டத்தட்ட 3.44 times தான் அங்கே வந்துட்டு வராங்க.
ஓகேங்க சார், இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி அசட்டோட வேல்யூ பார்க்கும்போது 156 கோடி, 202 கோடி, 236 கோடி. ஸோ நல்லாவே கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா லாஸ் மேக்கிங் கம்பெனியா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ 13 கோடி, 21 கோடி, 22 கோடி. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு பெருசாக வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலை. கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெருசாக வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் ஈக்குவலாக தான் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. பட் என்ன பொறுத்தவரை சொல்லும்போது ப்ராஃபிட் பண்ணுறாங்களா லாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க டோட்டல் பாரோயிங்கும் பார்க்கும்போது 63 கோடி, 69 கோடி, 71 கோடி. ஓரளவுக்கு இந்த அசட்டை பார்க்கும்போது நெட்வொர்த்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இபிஎஸ், ஆக்சுவலாக கேபிஐயில் இதுவுமே 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும். இபிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏர்னிங் பர் ஷேர் 3.88 3.12 வந்து மாறுது. பிஇ ரேஷியோ 18 22 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பிஇ ரேஷியோ பார்க்கும்போது ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுக்கும் வரல, ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவேஷனையும் வந்து வரல. ஓரளவுக்கு ஓகேவான வேல்யூவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துட்டேன். எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, அலாட்மெண்ட் டேட், லிஸ்டிங், இது எல்லா டேட்ஸ் ரிலேட்டடாக ஃபினான்ஷியலும் பார்த்துட்டேன், கேபிஐயும் பார்த்துட்டேன். ஸோ ஃபைனலாக பட் எனக்கு இந்த கம்பெனி நான் வந்து எதுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னா லிஸ்டிங் எனக்காக பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட், இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. என்னன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 46% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற தேதி வந்து பார்த்தீங்கன்னா 3/8/2025 ஐபிஓ வாட்ச் அப்படின்ற வெப்சைட்லேருந்து எடுத்திருந்தேன். ஸோ பாசிட்டிவ் வந்து என்னன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஒரு 15,000 ரூபாய், ஒரு 14,700 நினைக்கிறேன். ஸோ 15,000 நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 7,000 வரைக்கும் ப்ராஃபிட் வரதுக்கான நிறைய ஃபீஸபிலிட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் ஐபிஓ ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 2 or 3 days வந்து நமக்கு வந்து இருக்குது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டெய்லி வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டிசிஷன் வந்துடுங்க. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ நான் கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். லிஸ்டிங் எனக்காக தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஐபிஓ இல்லை எந்த ஐபிஓ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் கெயின் அப்படி இல்லைனா வந்து என்னன்னா லாங் டேர்முக்காக யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோட கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.